இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் நமக்கு தேவையான இடத்துல தண்ணி எங்கே நிற்க போகிறோமோ அதுக்கு மேலே ஒரு நாலு இடத்துல போட்டுக்கலாம். நான் 5 இடத்துல போட்டிருக்கேன். ஓகேவா? இது பழைய வாட்டர். இது நான் ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருப்பேன். அந்த பழைய வாட்டர் நான் ஊற்றுறேன். பாருங்கள், தண்ணி வருதான்னு பார்ப்போம், செக் பண்ணுவோம். வருதுங்களா? தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. கேளுங்க, காட்டுறேன். தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் ஓவர்ஃப்ளோ. இது போதும். வெயில் செம்மையாக அடிக்குதுங்க. இப்போ என்கிட்ட இருக்க மீனுங்களை நான் விட போகிறேன். ஏன்னா இதையுமே நான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி பல மாதம் ஆகுது இதை க்ளீன் பண்ணி. இந்த மாதிரி விட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, மீனுங்க வந்து இயல்பாக அவங்க வந்து அந்த வைல்டில் வாழ்கிற அந்த இது வந்துடுது அவங்களுக்கு. நம்மளை பார்த்தா ஒளிஞ்சிக்கிறாங்க. நீங்கள் தொட்டியில் வளர்க்கும் போது அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம கையில் வச்சா ஒன்றும் பண்ணாது. இதில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த வைல்டு அனிமல் மாதிரி இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி செட்டப்பில் தான் வச்சுருக்கேன் இவங்கள. அவங்க பிடிக்க முடியல. நான் நெட்டு போட்டு பிடிக்க மாட்டேன், கையில் தான் பிடிக்கிறேன். இது வைல்டு ஃபிஷ் மாதிரியே பண்ணுறாரு இவர். பத்து மீன் தான் இருக்குது. இந்த 10 மீனை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. குட்டி ஒரு 20 குட்டி இருக்குது. எல்லாமே இவங்க போட்ட குட்டி தான். நான் காட்டுறேன் பாருங்க யார் போட்டதில். இருடா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் உங்களை. இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி 2 பேர் இருந்தாங்க. அவங்களாம் வளர்ந்துட்டாங்க கொஞ்சம். ஒருத்தரை காணோம். ஓடி ஒளியுதுங்க. எங்கேயாவது ஒளிஞ்சுதுங்க. பாறைக்குள்ளே சின்ன சின்ன கல்லுலாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தான் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த தொட்டியில் இருக்கும்போதெல்லாம் அப்படி இல்லைங்க. தொட்டியில் தான் முன்னாடி வச்சுருந்தேன். நிறைய ஃபங்கஸ் ப்ராப்ளம் வந்து பாருங்கள். இதுதான் நம்மக்கிட்ட இருக்க இப்போதைக்கு இருக்க பேட்ஜு. இதில் 3 மேல் இருக்குது. சாரி, நான் ஃபீமேல் வந்து நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. பெரிசு 3 இருக்குது. அப்புறம் ஒரு குட்டி ஃபீமேல் இருக்குது. மீதி எல்லாமே மேல் தான். இவங்க போட்ட பேட்ச் தான் ஒரு 20 குட்டி இருக்குது. அதையுமே காட்டுறேன். அதை நான் இந்த பக்கத்தில் இருக்க தொட்டியை வாஷ் பண்ணிவிட்டு
காட்டுறேன். இந்த மாதிரி பிளான்ட்டு போட்டு வைங்க, வாட்டர் பிளான்ட்டு. இது நல்லாயிருக்கும். நம்ம தர்மாக்கோலில் போகிறதுனால என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் தான், மெயின்டைன் பண்ணோம் டெம்பரேச்சரை. வேறு இதில் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா எலிலாம் வந்துச்சுன்னா கடிச்சிடும், மீன் எல்லாமே காலி ஆகிடும். அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க, எலி வராத இடத்துல வைங்க. அடுத்தது உங்களுக்கு குட்டிலாம் போட்டு அதையே காட்டுறேன், கொஞ்சம் வேலை இருக்குது. ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சாச்சுங்க. முடித்து பேரண்ட்ஸ் கப்பீஸ்லாம் இதில் இருக்குது. நான் ரொம்பவே ஆசையாக வளர்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பேட்ச் குட்டிங்க இதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 குட்டிங்க மேலே இருப்பாங்க. அதுக்கு ஆன்டிபயோட்டிக் போட போகிறேன். ஆன்டிபயோட்டிக் நம்ம 2 சொட்டு தான் போடணும். ஓகே, இப்போது தண்ணி புதுசாக மாற்றுறதுனால போடுறேன், இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் தான் போடுவேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். இது வெறும் தர்மாக்கோலில் எந்த ஒரு செலவும் இல்லாமல், இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸு அப்படி இப்படி எதுவுமே இல்லாமல் நம்ம தர்மாக்கோலிலே இந்த மாதிரி வளர்க்கலாம். இப்போ குட்டிங்களுக்கு ஏன் இந்த இடத்துல மாற்றி விட்டுருக்கேன்னா, இது பழைய மீன் இருந்தது பெருசுங்க, அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால இதில் மாற்றி விட்டுருக்கேன். சீக்கிரமாக வளரும். இவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணுன்றது இதில் விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே பாக்ஸ் போட்டு மூடிடுவேன். மூட்டைனா காக்கா தொல்லை எதுவுமே இருக்காது. ஆன்டிகேப் மீனும் இருக்குதுங்க என்கிட்ட ஒன்று. ஆன்டிகேப் பாவங்க, ஆன்டிகேப் மீன் அது பெண்டாக இருக்குது. பிறக்கும் போதே அப்படி தான் பிறந்தது. அது பல மாதமாக என்கிட்ட இருக்குது. அதையும் முடிஞ்ச அளவுக்கு நான் காப்பாற்றிட்டு தான் வந்துட்டுருக்கேன். இப்போ இருக்கிறது இந்த பேட்ச் நெக்ஸ்ட்டு குட்டி போட போகுது. இதில் ஒரு ஃபீமேல் குட்டி போடுற ரேஞ்சில் இருக்குது. குட்டி போட போகுது. இன்றைக்குமே போயிட்டு ஒரு புது பேட்ச் வாங்கிட்டு வர போகிறேன் மீனை. ஓகேங்களா, பாருங்கள். நான் கப்பீஸ் மட்டும் தான் விரும்பி வளர்க்குறேன், வேறு எந்த ஒரு மீனும் இல்லை. இதை மட்டும் தான் விரும்பி வளர்த்துட்ருக்கேன். அதை சேலும் பண்ணியிருக்கேன். ஒரு 100 மீன்கள் சேல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாட்டி சேல் பண்ணியிருக்கேன். இது 3rd பேட்ச், 2வது பேட்ச் போட்டேன், எல்லாமே இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு செட்டப்பில் வச்சு இந்த பேட்ச் கொண்டு வந்தேன், இந்த குட்டிங்களை கொண்டு வந்தேன். இதுக்கப்புறம் குட்டி நிறையா வரும்ன்றது நம்பிக்கை இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வேப்பிலை போட்டு வச்சுருப்பேன். வேப்பிலை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இலைனாலும் போடலாம், இல்லை பாதாம் இலை போடலாம். இந்த வேப்பிலை என்னென்னா கொஞ்சம் கிருமி நாசினி, வேறு ஃபங்கஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, இவங்க விளையாடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், செம்மையாக விளையாடுவாங்க. அந்த வேப்பிலையில் விளையாண்டுருப்பாங்க. அந்த இலையெல்லாம் பிச்சுட்டு வேப்பிலை இலை மேலெலாம் தூங்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இது குட்டி. இதுக்கு நம்ம பாதுகாப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோ இவங்களை நான் இப்படி மேலே மூடி வச்சுருவேன். ஓகேவா. வெயிலுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை ஃபுல்லாமே தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி போட்டு விட்ருவேன். இதை ஆல்ரெடி தண்ணியில் நனைச்சிருவேன், இல்லைனா தண்ணி கூட மேலே ஊற்றி விட்ருவேன். ஊற்றி விட்டோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது ஈரம் அப்படியே இருக்கும், வெயில் உள்ளே போகாது. இப்போ தான் முதல் முறையாக குட்டிங்களை வெளியே கொண்டு வந்திருக்கேன். இவங்களுக்கு இதே மாதிரி போட்டுருவேன். எல்லாமே செட்டப் கரெக்டாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ரெடி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இதுவாக இல்லை. இன்னும் மேலே ஒரு துணி போட்டு ஈரமாக போட்டு வச்சிட்டோன்னா இவங்க பாட்டு உள்ளே சீக்கிரமாக வளருவாங்க.